மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 10. ஏன் பெரியப்பா இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை? நிதிஷை பிடிக்கவில்லையா? அவனுக்கு என்ன குறை? இவனை விட நல்ல பையன் எங்கே கிடைப்பான்? ஒருவேளை காதல் என்பதால் ஒத்துக்கொள்ளவில்லையா? அப்படியும் இல்லையே. அப்பா அம்மாவை தவிர வீட்டில் எல்லோருக்கும் காதல் திருமணம் தானே. ஏன், அவரே பெரியம்மாவை சிறு வயதிலிருந்தே காதலித்தவர் தானே. அப்புறமும் ஏன் இந்த விஷயத்தில் வேண்டாம் என்கிறார்? பல கேள்விகள் அவன் மண்டைக்குள் குடைந்து கொண்டே இருக்க அப்படியே தலையில் கை வைத்து குனிந்து தரையை பார்த்தவாறு அமர்ந்திருந்தான் ஆதி. நிதிஷ் ஆதியை தேடி அவன் அறைக்கு வர அவன் இருந்த நிலை கண்டு திகைத்தான். வேகமாக அவனிடம் ஓடி வந்தவன், ஆதி, என்ன ஆச்சுடா? ஏன் இப்படி இருக்க என்று பதறினான். மெதுவாக நிமிர்ந்த அவன் முகம் பார்த்தவனின் விழிகள் கலங்கி இருந்தன. டேய் மச்சான், என்ன இது? எதுக்காக அழற? நிதிஷ் கேட்டவுடன் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டான் ஆதி. என்னடா, என்ன ஆச்சு? மென்மையாக அவன் முதுகை தடவி தந்தவாறே கேட்டான் நிதிஷ். உனக்கும் அஸ்விக்கும் அப்போ கல்யாணம் நடக்காதாடா? பிசிறு தட்டிய குரலில் கேட்க வேகமாக அவனை தன்னிடம் இருந்து விலக்கி முடியும் மட்டும் முறைத்தான் நிதிஷ். உன் வாயில வசம்ப வச்சு தேக்க. ஏண்டா, ஏன் நல்ல வார்த்தையும் உன் வாயிலிருந்து வராதா? கோபமாக அவனை எரித்து விடுவதைப் போல் பார்த்து கொண்டே கேட்டான் நிதிஷ். ஆதி வேதனையோடு அவன் கைப்பற்றி கூறினான். உனக்கு தெரியாதடா மாப்ள, எங்க பெரியப்பாவுக்கு பிடிக்காத எதுவும் எங்க வீட்டில் நடக்காது. புருவம் சுருக்கி குழப்பமாக அவனை பார்த்தான். அவர் எப்போடா என்னை பிடிக்கலன்னு சொன்னாரு? சட்டென்று திகைத்தவன், இப்போ நீ தானடா கார்ல சொன்ன மாமா பெரியப்பா கிட்ட பேசிட்டாருன்னு? ஆமாண்டா, டேடி அவர்கிட்ட பேசினாரு. ஆனா அவர் என்ன பிடிக்கலன்னு சொல்லலையே. இந்த கல்யாணம் நடக்க ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு தான் சொன்னாரு. புரியல என்றான் ஆதி. ஒரு வருடத்திற்கு முன் மாதேஷின் சித்தப்பா வேதாச்சலத்திற்கு 2 மகன்கள் அல்லவா? அவர்களும் படிப்பை முடித்துவிட்டு இவர்களோடு கடைகளையே நிர்வாகம் செய்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருந்தான் மாதேஷ். அதனால் அவர்களும் தொழிலை நன்றாகவே பார்த்து கொண்டு இருந்தார்கள். இங்கிருக்கும் கடைகளை பார்த்து கொள்ள இத்தனை பேர் அதிகம் என்று மாதேஷிற்கு தோன்ற அடுத்த அடி எடுத்து வைக்க வேண்டும் என்று யோசித்தான். தங்கள் கடையின் கிளையை சென்னையில் தொடங்கலாம் என்று எல்லோரையும் அழைத்து வைத்து அபிப்பிராயம் கேட்க எல்லோரும் அதற்கு சம்மதித்தனர். இப்பொழுது நிதிஷும் படிப்பை முடித்துவிட்டு இவர்களோடு இருப்பதால் அருணாச்சலமும் வேதாச்சலமும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தனர். சென்னையில் திறக்கப் போகும் கடையை நிதிஷின் பொறுப்பில் விடலாம் என்று மாதேஷிடம் கூற அவனுக்கும் அதில் சந்தோஷம்தான். நிதிஷிடம் அதை பற்றி கேட்க அவன் யோசித்து சொல்வதாக கூறினான். நேராக ஆதியிடம் சென்று இந்த விஷயத்தை பற்றி கூறினான். அவன் கைப்பிடித்து மகிழ்ச்சியோடு குலுக்கி, சூப்பர்டா மாப்ள, கங்க்ராட்ஸ், உன்னோட திறமைக்கு நீ அங்கேயே இன்னும் 2 பிரான்ச் கூட ஆரம்பிப்ப என்று சொல்லி பாராட்டினான். அதெல்லாம் ஓகேந்தான்டா என்றவன் ஏதோ யோசனையில் இருந்தான். என்னாச்சு மாப்ள? நான் இப்போ சென்னை கடையை பார்த்துக்கிட்டா நான் அங்கேயே தங்க வேண்டி வரும். அதனால என்ன? சுவிக்கு அங்கே ஓகேவா இருக்குமா என்றவனை முறைத்தான் ஆதி. இதெல்லாம் உனக்கே ஓவராது இல்லையாடா? இன்னும் அவகிட்ட லவ்வே சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் அவளை பற்றி யோசிச்சு இப்படி பண்ணுறியே, உனக்கே இதெல்லாம் நியாயமாக இருக்கா? இப்போ என்ன, அவள் படிப்பை முடித்ததும் சென்னையிலேயே வேலையை தேடிக்க சொல்கிறேன். அப்போ உனக்கு பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனை அது இல்லைடா. வேற என்ன? உங்கள் வீட்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் சேர்ந்து எப்பவும் இருப்பீங்க. அப்படி வளர்ந்தவளுக்கு அங்கே வந்து என் கூட தனியாக இருக்க பிடிக்குமா? அதை அவள் விரும்புவாளா? ஒரு வேளை அவள் அதே மாதிரி கூட்டு குடும்பத்தில் போய் வாழணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்ணுறது? எங்கன்னா பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஒன்றா இருக்கோம். ஆனால் அங்கே அப்படி இல்லையே, அதுதான் யோசனையாக இருக்குது. அவன் கோரியதை கேட்டு பெருமிதமாக அவனை பார்த்தான் ஆதி. உண்மையிலேயே என் தங்கச்சி ரொம்ப கொடுத்து வச்சவடா என்று விட்டு, இப்போவே அவகிட்ட கேட்டுடுறேன், ஓகேவா என்று அவளை அழைத்தான். பொதுவான விஷயங்களை பேசிவிட்டு பிறகு கேட்டான். அஸ்வி, 2 months ஆச்சு நீ வீட்டுக்கு போய், கஷ்டமா இல்லையா? என்ன அண்ணா சாதாரணமாக கேட்குற? எவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? எப்போடா லீவ் கிடைக்கும், வீட்டுக்கு போகலாம், எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு நானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது சரி, இப்போ ஓகே, கல்யாணமாகி போனா எல்லாம் என்ன பண்ணுவ? அண்ணா, அதை அப்போ பார்த்துக்கலாம். இன்னும் நான் காலேஜே முடிக்கல, அதுக்குள்ளே எதுக்கு இந்த பேச்சு? அப்படி இல்லைடா, சும்மா தான் கேட்டேன். பேசாமல் உனக்கு நம்ம வீடு மாதிரி இருக்கிற ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிற பையனாக பார்த்துடலாம், ஓகேவா என்றான் குறும்பாக. அண்ணா, உனக்கு தெரியாதா? எனக்கு இப்படித்தான் வேணும், அப்படித்தான் வேணும் அப்படின்னு எப்போவாச்சும் எதையாச்சும் கேட்டிருக்கேனா? வீட்டில் எல்லாரும் எந்த பையனை பார்த்து டிசைட் பண்ணுறாங்களோ அது எனக்கு ஓகே தான். நான் எதையும் கேட்க மாட்டேன். அப்போது நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தால் கூட ஓகேவா? சில நிமிடம் யோசித்தவள் பிறகு கூறினாள்,
வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நானும் சரின்னு சொல்லுவேன். இருந்தாலும் அட்லீஸ்ட் மாமனார் மாமியார் கூட இருந்தால் நல்லா இருக்கும். இல்லைனா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கரில் போட்ட ஆதி பேசிக்கொண்டு இருக்க அதற்கு மேல் அவள் பேசுவதை கேட்க நிதிஷ் எங்கே அங்கே இருந்தான். மின்னலாக அங்கிருந்து ஓடிவிட்டான். சிறு புன்னகையோடு அஸ்வியிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தான் ஆதி. காற்றாக மாதேஷின் அறையை அடைந்த நிதிஷ் தன் தாயையும் தந்தையையும் தேடினான். இருவரும் சிட் அவுட்டில் இருக்கும் ஊஞ்சலில் அமர்ந்திருக்க வேகமாக அவர்களிடம் சென்று இருவருக்கும் நடுவில் அமர்ந்து கொண்டான். டாடி, நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். எனக்கு ஓகே தான். சென்னை பிரான்ச்சை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன். என்னடா? மாதேஷை கழுத்தோடு கட்டிக்கொண்டு கூறினான். நீங்களும் மம்மியும் என் கூட அங்கேயே வந்துடணும். இருவரும் திகைத்தனர். என்னடா திடீர்னு எங்கள் மேலே இவ்வளவு பாசம்? நந்தினி கேட்டாள். அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் 2 பேரும் என் கூட வருவீங்கன்னா நான் அதை பார்த்துக்கிறேன். இல்லைனா ஏதாச்சும் ஒரு சித்தப்பாவை அங்கே அனுப்பி விட்டுடுங்க. ஐயையோ, என் தங்கத்துக்கு நம்ம மேலே எவ்வளவு ஆசை பாருங்களேன் என்று அவனை நெட்டி முறித்து கூறினாள் நந்தினி. இருவரையும் அழுத்தமாக பார்த்தவன், ரொம்ப கற்பனை பண்ணிக்காத நந்தினி என்றான் மாதேஷ். அவள் புரியாமல் பார்க்க, என்னடா விஷயம், ஒழுங்கா உண்மையை சொல்லு என்று சந்தேகமாக அவனை பார்த்து கேட்டான் மாதேஷ். நிதிஷோ பதில் சொல்லாமல் அவனை செல்லம் கொஞ்ச ஆரம்பித்தான். டேய் என்று அதட்டினான் மாதேஷ். கையை எடுத்துட்டு தள்ளி உக்காந்து என் கேள்விக்கு பதில் சொல்லுடா. அவன் அதட்டலை எல்லாம் அவன் கண்டு கொள்ளாமல், ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ் ப்ளீஸ் என்று அவன் நாடி பிடித்து கெஞ்ச ஆரம்பித்தான். வர வர நான் மிரட்டுனா யாரும் அடங்குறதே இல்லை என்று கோபமாக நந்தினியையும் ஒரு பார்வை பார்த்தவாறு கூறினான். அவளோ அலட்சியமான ஒரு பார்வையை அவன் மேல் வீசிவிட்டு திரும்பிக் கொண்டாள். எப்படி இருந்தவனை இப்படி மாற்றி வச்சிருக்காரு என்றான் கடுப்பாக. இப்போ யாரை சொல்றீங்க? கண்கள் சுருக்கி முறைத்தவாறு கேட்டாள் நந்தினி. அங்கிருந்த சிறிய தலையணையை எடுத்து அவள் மேல் எரிந்து விட்டு கூறினான். வேற யாரு? எல்லாம் உன் அண்ணனை தான் சொல்றேன். அவளோ உதட்டை சுழித்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். குறும்பு சிரிப்போடு அதனை பார்த்துவிட்டு நிதிஷிடம் கேட்டான் மாதேஷ். உண்மையை சொல்லுடா என்று அவன் கன்னம் கிள்ளி கேட்க, அது என்று சொல்லி தயங்கினான் அவன். ஓஹோ, உன்னோட ஆளுக்கு தனி குடித்தனம் பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? விழி விரித்து ஆச்சரியமாக தன் தந்தையை பார்த்தான் நிதிஷ். எப்படி டாடி இப்படி இருக்கீங்க? அவனோ பொங்கி வந்த சிரிப்பை அடக்கியவாறு அமர்ந்திருந்தான். எதுக்கு டாடி இந்த ரியாக்ஷன் என்றான் நிதிஷ் புரியாமல். அவன் கண்களால் நந்தினியை காட்ட அப்போதுதான் திரும்பி அவளை பார்த்தான். அவளோ பத்ரகாளியின் மறு உருவமாக அமர்ந்திருந்தாள். என்ன நந்தினி, உன் மகனுக்கு உன் மேலே ஐயோ எவ்வளவு இஷ்டம் என்று கிண்டலாக கேட்டுவிட்டு விழுந்து விழுந்து சிரித்தான் மாதேஷ். அவள் கோபமாக எழுந்து உள்ளே சென்று விட்டாள். ஐயோ மம்மி, நோ என்று அவள் பின்னே எழுந்து செல்ல முயன்ற நிதிஷை இழுத்து பிடித்து அமர வைத்தான் மாதேஷ். இருடா, அவளை பற்றி உனக்கு தெரியாதா? அவ சும்மா விளையாட்டுக்கு கோச்சுக்கிறா. சரி சொல்லு, இதுதான் உன்னோட முடிவா? எஸ் டாடி. சரி, நான் யோசிச்சு சொல்லவா? டாடி, வாட் இஸ் திஸ்? ப்ளீஸ் டாடி, நான் எது கேட்டாலும் சரின்னு சொல்லுவீங்க தானே? இப்போ மட்டும் என்ன? நாம் 3 பேரும் அங்கே போகலாம் டாடி. இங்கே தான் எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்களே. அதுவும் இல்லாமல் 2 தாத்தாவும் இங்கே தானே இருக்க போகிறாங்க. அப்புறம் என்ன? வாங்க, நாம் அங்கே போய் சென்னையை ஒரு கலக்கு கலக்கலாம். மாதேஷ் யோசனையோடு இருந்தான். என்ன ஆச்சு டாடி? நான் நந்தினியை பற்றியும் யோசிக்கணும் இல்லை? நீ உன்னோட காதலிக்காக இவ்வளவு யோசிக்கும்போது நான் என்னோட மனைவிக்காக யோசிக்கணுமா இல்லையா? வாட் டு யூ சே டாடி? எனக்காக மம்மி ஓகே சொல்ல மாட்டாங்களா என்றவனை அழுத்தமாக பார்த்தான் மாதேஷ். ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்றான் மெல்லிய குரலில். நீ கேட்கறதுக்காக அவ சரின்னு சொல்லலாம். ஆனால் அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் தாண்டா யோசிக்கணும். அவள் பிறந்ததுலேருந்து இதே ஊரில் தான் இருக்கா. நினச்சா அவள் அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வருவா, தம்பிங்களை பார்த்துட்டு வருவா. அவளுக்கான பிறந்த வீட்டு சொந்தங்கள் எல்லாரும் இங்கே இருக்காங்க. இப்போ உன் பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லை. அப்பப்போ திடீர்னு உடம்பு முடியாமல் போகிறப்போ அவள் சட்டுன்னு போய் அவங்கள பார்த்துட்டு வரா. ஆனால் நம்ம சென்னை போயிட்டா அவளால் இதெல்லாம் முடியுமா? அது மட்டும் இல்லாமல் அவளும் இங்கே ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறவ தானே. அவளுக்கு அங்கே சரி வருமானு நான் யோசிக்கணும் இல்லை? அவகிட்ட பேசிட்டு அப்புறமா சொல்கிறேன் ப்ளீஸ் என்றான் மாதேஷ் மென்மையாக. ஐயோ டாடி, எதுக்கு ப்ளீஸ் எல்லாம் கேட்குறீங்க? ஐ எம் சாரி, நான் தான் யோசிச்சிருக்கணும். நீங்கள் மம்மி கிட்ட பேசிட்டு முடிவெடுங்க என்று விட்டு எழுந்து கொண்டான். சில அடிகள் நடந்தவன் திரும்பி தன் தந்தையை பார்த்தான். யூ இம்ப்ரெஸ்ட் மீ டாடி, யூ ஆர் அ கிரேட் ஹஸ்பண்ட் என்றான் பெருமையாக. சிறு புன்னகையோடு மகன் தந்த பாராட்டை ஏற்றுக்கொண்டான் மாதேஷ். அதன் பிறகு மாதேஷ் நந்தினியோடு பேச அவளுக்கும் அங்கே செல்ல சம்மதம் என்று கூறிவிட்டாள். அதனால் சென்னையில் கடையும் வீடும் கட்டும் பணியை ஆரம்பித்து விட்டான் மாதேஷ். ஓரளவிற்கு வீட்டின் வேலை எல்லாம் முடிந்து விட்ட பின்
வீட்டை பார்ப்பதற்கு முரளியையும் சத்யாவையும் அழைத்தான் மாதேஷ். அது மட்டுமின்றி அஸ்விதாவிற்கு படிப்பு முடிய 1 மாதம் மட்டுமே இருந்ததால் அவர்கள் வரும்போது அவர்களிடம் நிதிஷ் அஸ்விதா திருமணத்தை பற்றி பேச மாதேஷும் நந்தினியும் திட்டமிட்டு இருந்தனர். முரளி என்ன பதில் கூறினான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.